2007 ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்த உலகத்துக்கு ஐஃபோனை அறிமுகப்படுத்துகிறாரு. எப்படி தெரியுமா அறிமுகப்படுத்துகிறாரு? ஐ கோட் ஹிம். இந்த உலகத்தில் ஒரு சில காலங்களில் மட்டும்தான் புரட்சிகரமான சாதனங்கள் வந்துட்டு வெளியில் வரும். அப்படிப்பட்ட நாள் இன்றைய நாள். நாங்கள் ஆப்பிள் நிறுவனம் 3 புரட்சிகரமான சாதனங்களை வந்து நான் இன்றைக்கி அறிமுகம் செய்ய போகிறோம். 1 ஒரு ஐபாட் வித் டச் கண்ட்ரோலோட, 2 ஒரு மொபைல் ஃபோன், 3வது ஒரு இன்டர்நெட் கம்யூனிகேஷன் டிவைஸ். ஸோ இன்றைக்கி நாங்கள் 3 பொருட்களை வந்து நான் லான்ச் பண்ண போகிறோம். An iPod, a phone, and an internet communicator. An iPod, a phone. Are you getting it? அவர் அந்த ஐஃபோனை இன்ட்ரடியூஸ் பண்ண விதமே, இந்த ஐஃபோனில் நீங்கள் இன்டர்நெட் கூட கம்யூனிகேட் பண்ணலாம், பாட்டு கேட்கலாம் வித் டச் ஸ்க்ரீனோட, அண்ட் நீங்கள் காலும் பேசிக்கலாம். இது 3 ஒரே சாதனத்துலேருந்து கொண்டு வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு ஐஃபோன் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோன்னு சொல்கிறாரு ஸ்டீவ் ஜாப்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போவே அந்த இன்ட்ரோடக்ஷன்லேயே நம்ம ஆப்பிள் அந்த கம்பெனி மேலேயும் அந்த ஐஃபோன் மேலேயும் நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த காதல் வந்துடுச்சு. ஏன்னா ஸ்டீவ் ஜாப்ஸுக்கும் ஆப்பிள் நிறுவனத்துக்கும் தெரியும் என்ன பண்ணால் நம்ம அவங்களையும் அவங்க ப்ராடக்ட்ஸ்லையும் காதலிப்போங்கிறது. அந்த காதலுக்கான காரணங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வெயிட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி IKEA கம்பெனியோட சைக்கலாஜிக்கல் ட்ரிக்ஸ் அவங்க கடையில் யூஸ் பண்ணுறதை பற்றின ஒரு வீடியோவை 2 வாரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அதோட கார்டு தோ மேலே வந்துட்டு இருக்குது, நீங்கள் பார்த்து மகிழலாம். உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? ஐஃபோனை 2007 முதல்ல லான்ச் பண்ணும்போது ஆப்பிள் நிறுவனம் 200 காப்புரிமைகள் 200 பேட்டன்ஸ்க்கு வந்து ஃபைல் பண்ணாங்க. அதில் ஒரு பேட்டன்ட் அந்த ஃபோன் கேஸ், அந்த ஃபோனை கவர் பண்ணி வரும் அந்த பாக்ஸோட பேட்டன்ட். நம்புறீங்களா? ஏன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆகட்டும், அன்றைய ஆப்பிளோட சீஃப் டிசைன் ஆஃபீஸர் ஆகட்டும், இன்ஜினியர் ஆகட்டும், ஜான் ஐவி, இவங்க 2 பேருமே ஒரு முடிவு பண்ணாங்க. அந்த பாக்ஸ் ஓப்பனிங்லேயே மக்களை வந்துட்டுனா காதலிக்க வைக்கணும் எங்கள் ப்ராடக்ட்டுங்கிறது முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் 100கணக்கான மணி நேரம், இன்னும் சொல்லப்போனால் 1000கணக்கான மேன் ஹார்ஸ் அதில் எஃபர்ட் போட்டு அந்த பாக்ஸை பியூட்டிஃபுல்லாக கிராஃப்ட் பண்ணி வெளியில் கொண்டு வந்தாங்க. அந்த பாக்ஸோட மேலே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை வந்து நீங்கள் கிழிச்சு எரிஞ்சிட்டிங்கன்னா அந்த பாக்ஸில் கையில் பிடிக்கும் போதே உங்களுக்கு ஒரு லக்ஸுரி ஃபீல் கிடைக்கும். அந்த ஐஃபோன் கேஸை கையில் பிடிக்கும் போது. அண்ட் நீங்கள் அந்த டாப் பாக்ஸை அப்படி டக்கு நீங்கள் வந்து கழட்டிட முடியாது, அப்படி இழுக்க முடியாது உங்களால். அந்த டாப் பாக்ஸை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டி ரைட் லெஃப்டில் ஆட்டி தான் பொறுமையாக தான் வந்துட்டுனா வந்து எடுக்க முடியும். ஸோ அந்த அன்பேக்கேஜிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டுனா அவங்க பியூட்டிஃபுல்லாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டக்குன்னு இழுத்தா வராது, அப்போ ஆட்டும் போது வரமாட்டேங்குது பாரு, இதோ வந்துருச்சு பாரு. அப்போது எனக்கு உள்ளே இருக்கிற அந்த ஐஃபோனை பார்க்குற க்யூரியாசிட்டி, அந்த பவர் ஆஃப் ஆன்டிசிபேஷனை ப்ராப்பராக புரிஞ்சு அந்த பாக்ஸை பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணாங்க. அண்ட் நீங்கள் அந்த பாக்ஸை பார்க்கும்போதும் தொடும்போதும் அண்ட் அந்த பாக்ஸை ரிமூவ் பண்ணி முடிக்கும்போது அப்படின்னு அந்த காற்று அந்த கொடுக்குற அந்த விலகிற சத்தமாகட்டும், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து லவ் பண்ண வந்துட்டு ஆரம்பிப்பீங்க. ஸோ ஒரு பாக்ஸை இவ்வளோ குவாலிட்டியாக டிசைன் பண்ணியிருக்காங்க, எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ப்ராடக்ட் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கற்பனை பண்ணி அந்த ப்ராடக்ட் நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா இல்லையா? இதுதான் ஆப்பிளோட சீக்ரெட் பிஹைண்ட் why we love their products. அண்ட் இன்னொரு காரணம் நான் பார்த்தது வாட் நெக்ஸ்ட். ஆப்பிள்னாவே வாட் நெக்ஸ்ட்டுங்க. அந்த 2007 ஐஃபோன் லான்ச் பண்ணும்போது 3 புரட்சிகரமான சாதனங்கள் ஒரே சாதனமாக வந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஐஃபோன் 4 வந்துட்டு வரும்போது அடுத்த புரட்சி, அதில் செல்ஃபி கேமரா கொண்டு வந்தாங்க. ஐஃபோன் 5 கொண்டு வரும்போது அடுத்த புரட்சி, டச் ஐடி வந்து கொண்டு வராங்க. அப்போ வாட் நெக்ஸ்ட் அடுத்தது ஐபேட் வருது, மேக்புக் ஏர் வருது, ஏர்பாட்ஸ் வருது, இப்போது ஐஃபோன் 13 ஆகட்டும் 12 ஆகட்டும் பெரிய ஸ்க்ரீனோடு வந்துட்டு வருது. இப்போ இதே கம்ப்ளைண்ட்டாகவும் வந்து மாறிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு வெர்ஷன்லேயும் ஒரு புதுசான புரட்சிகரமான ஒரு நியூ ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால ஐஃபோன் மேலே வந்து நமக்கு அவ்வளோ காதல். இப்போ ரீசெண்டாக என்ன கம்ப்ளைண்ட் வருது, இப்போ இது பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அதை ஓரமாக வந்து வச்சிடலாம். அப்போது ஏன் நம்ம ஐஃபோன் வந்து காதலிக்கிறோம், இல்லை வந்து நான் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸை காதலிக்கிறோம், அந்த வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஃபீல் அதை நம்ம ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு காரணம் நம்ம ஏன் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப விரும்புகிறோம், சோஷியல் ப்ரூஃபிங். ஒவ்வொரு தடவையும் ஆப்பிள் நிறுவனம் ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது, பர்டிகுலராக இந்த ஐஃபோன் இந்த கேட்டகரியெல்லாம் லான்ச் பண்ணும்போது
பெரிய பெரிய இந்தியன் மெட்ரோ சிட்டிஸ் ஆகட்டும், இல்லை வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஆப்பிள் ஸ்டோர்ஸ் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி என்னமோ பெருமாள் கோயிலேருந்து சொர்க்கவாசல் திறக்கிற மாதிரி கியூ அவ்வளோ பெருசுக்கு வந்து நிற்கும். பாம்பு மாதிரி வளைஞ்சு நிற்பாங்க. உள்ள ஒரு 500 யூனிட்ஸ் அந்த ஃபோன் வந்துட்டு இருக்குன்னா வெளியில் 1000 பேர் லைன் கட்டி வந்து நின்றுருப்பாங்க. அன்றைக்கி சாயந்தரம் வர நியூஸ் வந்துட்டு வரும், வாடிக்கையாளர்கள் ஆப்பிள் ஸ்டோர் முன்னால் குவிந்தனர், பல பேருக்கு வந்தால் பொருள் கிடைக்கவில்லை. இத்தனை பேர் வந்துட்டு ஏன் வந்து நிற்கிறாங்க? ஒன்று, அந்த ஸ்கேர்சிட்டி, எங்கேயாச்சும் வந்து எனக்கு ஃபோன் கிடைக்காம போயிடுமோ. ரெண்டாவது, இத்தனை பேருக்கு வந்து பிடிச்சிருக்கா, இத்தனை பேரை ஐஃபோன் வந்துட்டு லவ் பண்ணுறாங்களா, அப்போ நானும் ஏன் லவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டு வருமா வராதா? இதுதான் இன்னொரு காரணம். கடைசியாக நான் பார்க்குறது நண்பர்களே, அந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் ரேஞ்ச். ஒரு தீபாவளி இல்லை நியூ இயர் இல்லை பெரிய ஃபெஸ்டிவலாக வந்துட்டு ஆகட்டும், மற்ற பிராண்டுக்கெலாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆஃபர் வந்து கிடச்சிரும். இந்த ஃபேஸ் அவுட் ஆகக்கூடிய ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் பெரிய டிஸ்கவுண்ட் கிடைக்கும். பட் லைவில் இருக்கிற ஃபோனுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா ஆப்பிள் கம்பெனி ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்க ப்ரைஸ் ரேஞ்சில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மற்ற ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது வந்துட்டுன்னா காஸ்ட்லி, எக்ஸ்பென்சிவ் இல்லை காஸ்ட்லினா நம்ம ஊராகட்டும் வெளியூராகட்டும், இப்போது அதில் குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இமேஜின் பண்ணிக்குவோம். சீப்பான ப்ராடக்ட் மேலே யாருக்குங்க வந்துட்டா காதல் வந்துட்டு வரும்? நல்லா காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவான லக்ஸுரியான ப்ராடக்ட்ஸ் மேலே தான் மக்களுக்கு வந்து காதல் வந்துட்டு வரும். இதுதான் காரணம். அதனால தான் என்னமோ இந்த ஆப்பிள் கிளாத்தை வந்துட்டுன்னா ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து ஒரு துணியை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க ஆப்பிள் ஃபேன்ஸ். வாழ்த்துக்கள். ஸோ நண்பர்களே, நம்ம ஏன் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸை, மக்கள் ஏன் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸை வந்துட்டுனா ரொம்ப லவ் பண்ணுறாங்க, அதுக்கான காரணங்கள் வந்து பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வந்து நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி வேறு என்ன ப்ராடக்ட்ஸை பற்றியும் வேறு என்ன கான்செப்ட்ஸை பற்றியும் உங்களுக்கு வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை பற்றி படித்து தெரிஞ்சு உங்களுக்காக வந்துட்டேன்னா ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ண தயாராக வந்துட்டு இருக்கேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கௌதம் அசோக். நன்றி.